ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு த சீக்ரெட் ஆஃப் ஃபோக்கஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சீக்ரெட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில டிப்ஸ் மட்டும் குயிக்காக பார்த்து வந்துடலாம். நம்ம படிக்கிறதாகட்டும், ஒர்க் பண்ணுறதாகட்டும், பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபோக்கஸ்க்கு ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வேணும். அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கான டிப்ஸ் நம்பர் 1, யூஸ் மொபைல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபோக்கஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா புக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் லேப்டாப் முன்னாடி ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் அது மேலே ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக ஒரு 5-10 மினிட்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்களே உங்கள் மைண்டுக்குள்ளே கேட்டுக்கோங்க, இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் இந்த டேயில் திரும்ப வருமா? கம்ப்ளீட்டாக அந்த 10 நிமிஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம லைஃப்பில் அந்த 10 நிமிஷம் இனிமேல் வரப்போகிறதே இல்லை. அடுத்த 10 நிமிஷமும் அடுத்த 30 மினிட்ஸும் அடுத்த 1 ஹவரும் எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. உங்கள் மனசை வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஃபோனை யூஸ் பண்ணாத ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லுவோம். இதே போல் டெய்லி உங்கள் ஸ்டடீஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோக்கஸ் டைமும் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃபோனில் ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்லோ பேக்ரவுண்ட் மியூசிக்கை ப்ளே பண்ணிட்டு கூட உங்கள் ஒர்க்கோ உங்கள் ஸ்டடீஸோ பார்க்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும் அண்ட் ஃபோக்கஸாக இருக்க வைக்கும். தேர்ட் டிப்ஸ், ஸ்டார்ட் வித் ஈஸி ஒர்க். எப்போவுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எடுத்த உடனே பெரிய காம்ப்ளெக்ஸான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேணாம். அதுக்கு சைட் பை சின்ன டாஸ்க் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய ஒர்க்குக்கு போகலாம். சேம் லைக் ஸ்டடீஸ்லையும் உங்களுக்கு பிடிச்ச ஈஸியான சிலபஸ் அந்த டாபிக்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்டை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த சீக்ரெட்டை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஃபோக்கஸ் லெவலோட பவர் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே ஏன் சிலரால் யூஸ் பண்ண முடியலன்னா பயம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐயோ இன்னும் நிறைய சிலபஸ் இருக்குது, நம்ம படிக்கணுமே, மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணணுமே அப்படின்ற பயம். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நிறைய டாஸ்க் பெண்டிங் இருக்குது, நம்ம ப்ராஜெக்ட் டைம்குள்ளே முடிக்கணுமே அப்படிங்கிற பயம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்த மந்த் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணுமே, இன்னும் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணணுமேனு பயம். இதற்கான சிம்பிள் சொல்யூஷனே நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை விட ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டோம்னா இப்போ இருக்க தேவை ஈஸியாக கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறப்போ யூஸ்வலாக 5 kgs ட்ரை பண்ணிட்டு இருப்போம். நம்மளோட டார்கெட் 10 kg இருக்கும். ஸோ அந்த 10 kgக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 15 kg இருக்க வெயிட்டை ஒரு தடவை ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 kg உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சேம் லைக் இதே ஃபார்முலா தான் எல்லா இடத்துக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸோட புக்கை வாங்க பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் எவ்வளவு ஈஸியாக தெரியும். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் தெரியும், ஃபோக்கஸும் அதிகமாக பண்ண முடியும். அதே போல் நாம் இப்போ ஆஃபீஸில் லெவல் 1 ஆர் லெவல் 2 லெவல் 3 கேட்டகரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ஃபைனல் லெவல் லாஸ்ட் கேட்டகரியில் இருக்க ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்தோம்னா அவங்களுக்கு இருக்க ஒர்க் ப்ரெஷர் நம்மளை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஒர்க் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிக்க முடியும்னு நினைப்பு வந்தாலே ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். விடாமுயற்சியுடன் நல்லதே எண்ணுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.